ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு எல்லாருமே சிறுகடி காசை எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பக்கமுமே வந்து ஸ்டோரி மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சிறுகடி காசையில மீனாவுடைய அம்மா ஃபேமிலி வந்து காமிச்சிருந்தாங்க. மீனாவுடைய அம்மா வந்துட்டு சீதாவை பார்த்து கேட்ட கேள்விகள் எனக்கு ஒவ்வொன்றுமே அப்படி இருந்துச்சு. அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருந்தாலும் வர எபிசோட்லாம் வந்து ராக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல அவங்க கேட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை கோத்து விட்டு போயிட்டு இருக்கான், அவனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து 100% உண்மை. அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல கூட இவங்க முத்துவோட ஃபேமிலி ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அன்னிக்கிட்ட கேட்கவே இல்லை. தோ அங்க போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆக்சுவலா காமிக்கணும்ல, அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கலாம்ல. ஸோ அதெல்லாம் இல்லைன்றதா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து சந்திராமா கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதே போல மீனா வந்து அழுதது, உண்மையை சொல்லி புலம்புனது, அதுக்கப்புறம் சந்திராமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க இருந்தெல்லாம் உனக்கு இது இங்க வேலையே கிடையாது, நீ போய் அங்க போ, நீ தப்பே பண்ணல அப்படின்னா இங்க இருந்தா அது எப்படி தெரியும், நீங்க இருந்தா அப்படின்னா அவங்க ஆமா இவன் தப்பு பண்ணிட்டா போயிட்டான்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவாங்க. நீ அங்க போய் உட்காந்து போராடு, சண்டை போடு அப்படின்னு சொன்ன விஷயம் 100% உண்மை. ஏன்னா சத்யா கூட சொல்லியிருப்பாரு 2 நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளுங்கிறது 2 வாரம் ஆகும், 2 மாசம் ஆகும், அப்படியே 2 வருஷம் கூட ஆயிடும். அப்பப்போ அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிருந்தா வந்து சரின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம் ரொம்ப நாள் எடுத்து போட்டே போனோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்மே உட்காந்துருக்கணும், போய் நம்ம தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில அவங்க கன்சல்ட் பண்ணி அமிச்சது வந்து கரெக்ட். நிறைய பேர் சொல்வீங்க இந்த மாதிரி சந்திரம்மா வந்து அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு மீனாக்கு, அதை ஏன் நீங்க இது பண்றீங்க, ஏன் போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் வந்து மீனா மேல பெரிய தப்பு இல்லைனாலும் ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஸோ அன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே அண்ணாமலை அப்பாவுக்கும் ஃபோன் அடிச்சு இல்ல முத்துக்கும் ஃபோன் அடிச்சு மண்டபத்துக்கு வர சொல்லி சமாதானமா பேசி அனுப்புறது ஒரு வகையில் இருக்கு. பட் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டது ஒரு வகையில ஒரு சின்ன தப்பு தான், ஏன்னா பெரிய தப்பு கிடையாது. ஸோ சின்ன தப்புனாலும் அதை பொறுப்பேற்று பண்ணணும். ஓகே, அது ஒரு தப்பா இருந்தாலும் ஓகே, நம்ம மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மெயின் ரீசன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முத்துன்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த விஷயம் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து அதை கண்டுக்காம இல்ல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி முட்டுக்கட்டு போடவே வந்து முத்து தான். ஒருவேளை முத்துக்கிட்ட சொல்லாம இருந்தா கூட மீனா போய் அண்ணாமலை அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ணாமலை அப்பா கூட சேர்த்து வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து எங்கேயுமே சொல்ல விடாம தடுத்ததே வந்து முத்து தான். ஸோ இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய காரணமே முத்துன்னு நானுமே சொல்வேன். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ரிவீல் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து முத்துவை தான் திட்டுவாங்க. ஏன்னா நீயே முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லல அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாமே நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் தான் வந்து இவ்வளவு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ நேத்துமே அவர் எபிசோட்ல போயிட்டு அந்த பூச்செடி எல்லாம் உடைக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோக்கான குவாலிட்டி கிடையாது. பட் அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போனேன்னா நார்மலா ஒரு ஹீரோ இப்படிதான் இருப்பாங்கப்பா அப்படிங்கறத தாண்டி இப்படியும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இவங்களுக்குள்ள ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் நம்ம சிறுகடி காசை. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு புது வில்லன், எஸ் நம்ம பிஜு கேரக்டர் இருக்காரு இல்லையா, ஸோ அவரு தான் வந்து வில்லன் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தோ காமெடி ரோலா போயிட்டு இருந்தாலும் சீரியஸா அந்த மேரேஜ் விஷயத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ரோல் வந்து பியூர் வில்லனா மாறிடும். ஸோ பிஜுவோட அப்பாவுமே வந்து வாசுதேவன் கிட்ட இது மாதிரி தூக்குமாடி தொங்கலாம் அப்படின்ற விஷயம் கேட்கும்போது எனக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஒரு அப்பாவா அவருக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கம் தான். ஸோ ஒருவேளை அங்க ஏதாச்சும் சூசைட் பண்ணிக்குவாரா இல்ல அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் மூவ் பண்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா சீரியல ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்கும், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுமாவே இருக்கும் அப்படின்னு தான் நானும் சொல்வேன். ஸோ அந்த கேரக்டர் என்ன ஆக போகுது, இல்லைன்னா அதுக்கு ரிவெஞ்ச் ஏதாவது எடுக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயும் வருது. பிஜு கேரக்டர் வந்து ஃபுல்லா நெகட்டிவா மாறிடுச்சு. ஸோ 5 லட்சம் பணத்தையும் வாங்கிட்டாங்க, அதுவும் இல்லாம என்னை ஏமாத்தி போனதுக்கு அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜுவும் கிளம்புறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பக்கமும் பேரலா ட்ராக் மூவ் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் ரவி அண்ட் ஸ்ருதி. ஸோ ஸ்ருதியோட அம்மா சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் அவளே திரும்பி வந்துருவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாவை நீங்க திட்டுறதும் உங்க அப்பா அம்மா அவங்க திட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா எனக்கு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு மேரிட் ஆக போறோம், லவ் பண்றோம் அப்படின்ற போது நம்ம பர்சனல் விஷயத்த பர்சனல் ஃபேமிலியை பத்தி பேசிக்கவே கூடாது. இப்போ வந்து நான் பர்சனல் ஃபேமிலியை பத்தி பேசுறேன்னா நெகட்டிவா வந்து சொல்லக்கூடாது, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. ஆனா அவங்கள பத்தி நிறைய பாசிட்டிவ் நமக்கு தெரியும், ஆனா நம்மளுடைய ஆப்போசிட் மாட்டருக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம சொல்ற நெகட்டிவ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அதை வச்சு அவங்கள ஒரு மனப்பிரபம் வந்து உருவாக்கிக்குவாங்க. ஓ அவங்க நெகட்டிவ் தான் போல, அவங்க தப்பு பண்றவங்க தான் போல, கொஞ்சம் கூட பாசிட்டிவா இல்லாதவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொன்ன எல்லாமே அவங்க அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா தான் சொல்லியிருப்பாங்க. சோ அவங்களை பத்தி ஒரு நல்ல குணங்களுமே அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா ரவி நிறைய டைம் வந்து அவங்க அப்பாவை பத்தி நல்ல விதமா சொல்லியுமே அதை ஸ்ருதி புரிஞ்சுக்கல. சோ இந்த வகையில அவங்க 2 பேரும் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சோ அவங்களுக்குள்ள எப்படி சேர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் மூவ் ஆகுது. சோ அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணும். அதையுமே வந்துட்டு மீனால சார்ட் அவுட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு ஏதாவது ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்கல்ல, சோ அதுல வந்துட்டு முத்துவுடைய ஷெட்டுக்கு வந்து மீனா வந்துட்டாங்க. சோ அங்க இருந்து நேரா கிளம்பி டைரக்டா அங்கதான் வந்திருக்காங்க போல. வந்து இந்த மாதிரி நியாயம் கேட்கறாங்க. நாளைக்கு எபிசோட்ல ஒரு பியூர் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மீனா சொல்றதெல்லாம் கேட்கணும். அதுக்கு மீனா எப்படி கன்வே பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ இந்த
இந்த எபிசோட்ஸ்க்கான ஷூட் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி தான் போச்சு. ஸோ இந்த சாரி அண்ட் காஸ்டியூம்ஸ் வச்சு பார்க்கும்போது நானே நினைச்சேன்னா ஒருவேளை மீனாவை ஏதாவது கடத்திட்டாங்களோ, அது ரிலேட்டடா வந்து ட்ராக் மூவ் ஆகுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஷூட் நடக்குது, ஒரே காஸ்டியூம் எப்படி இவ்வளவு நாளைக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த சின்ன ட்ராக் மட்டும் எடுத்து அவங்க நிறைய இன்செர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஷூட் போயிருக்கு. ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே சிறுகடி காசை ட்ராக்ஸ்ல வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதெல்லாம் நடக்குது அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்க ஒண்ணு நினைச்சீங்க அப்படின்னா சிறுகடி காசு நடக்கவே நடக்காது, வேற ஒண்ணுதான் நடக்கும். நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ணா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸா நமக்குமே வேணும். சஸ்பென்சிவ் ஸ்டோரி தான் எப்பவுமே நமக்கு வேணும். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒரு சின்ன அனாலிசிஸ் தான், பட் உங்களோட கமெண்ட்டும் எனக்கு தேவை. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.